ஸோ இந்த கிளாஸ் வீடியோவில் வந்து இதில் இந்த கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா நவம்பர் 2022 உள்ள கொஸ்டின் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது 2 மார்க்ஸ் 5 என்னெல்லாம் கேட்டிருக்கான். ஸோ அந்த நோட்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் SB3AA கோட் சப்ஜெக்ட் கோடு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 பேப்பர். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்குள்ள பேப்பர் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. 2 மார்க் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கொடுத்துருக்க அந்த 2 மார்க்ஸ் நல்லா படித்தாலும் நீங்கள் ஃபுல்லாக வாங்கிடலாம். ஓகே, அதுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 2 மார்க் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி தியரி தான் கேட்பாங்க. 5 மார்க் 10 மார்க்லையும் சம்டைம் தியரி கேட்பாங்க. ஓகே ஓகே பாருங்க, இல்லை டிஃபைன் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன்னா இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் யூனிவர்சல் செட்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிவர்சல் செட் தான் என்னன்னா பாப்புலேஷன். அடுத்து அந்த யூனிவர்சல் செட்டோட சப்செட் தான் என்ன சாம்பிள். ஓகே, அது 2 மார்க் கொடுத்துருக்கேன். இன்னொன்று பாருங்க, a population a complete set of all possible observation of the type which is to be investigated. So or it is a collection of universal set of universal set. Okay. அடுத்து சாம்பிள்னா சாம்பிள் இஸ் a finite subset of the population. அடுத்து the number of element in the sample is called sample size ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 2 மோஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு அரிசி மூட்டை சொன்னீங்கன்னா அது வந்து பாப்புலேஷன். அதில் நான் கொஞ்சம் சாம்பிள் கொஞ்சம் எடுத்தேன்னா ஒரு 1/2 kg எடுத்தேன்னா அது சாம்பிள். அதான் உங்களுக்கு எக்ஸாம் சொல்ல வரேன். ஓகே, ஸோ பாப்புலேஷனா யூனிவர்சல் செட் ஒரு ஃபுல்லாக ஒரு அரிசி மூட்டை, அதில் ஒரு 1 kg எடுத்தேன்னா அது பாப்புலேஷன். கலெக்ஷன் ஆஃப் சப்செட், பாப்புலேஷனோட சப்செட் தான் என்னன்னா சாம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சாம்பிளிங். அடுத்து வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Statistics deals with the numerical fact and figures, the word quantity information or method to dealing with a quantitative information சொல்லுவாங்க. இது வந்து பிஸ்னஸில், எஜுகேஷன், கம்ப்யூட்டர் லைன், சயின்ஸில், மெடிக்கலில், எக்கனாமிக்ஸில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நிறைய டெஃபினேஷன் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. உங்களுக்கு இது சிம்பிளாக இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. அண்டு பாப்புலேஷன், சாம்பிள், இந்த யூனிட் வைஸ் 2 மார்க்ஸ் நல்லா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சென்சஸ் அண்ட் சாம்பிள் சர்வே. ஸோ சென்சஸ்னா அந்த பாப்புலேஷன் வந்து நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்களே அதுதான் சென்சஸ். அதுவும் நான் 2 மார்க்கில் வாட் இஸ் சென்சஸஸ் அது என்ன சர்வேலாம் இருக்குன்னு அதில் இந்த 2 மார்க்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் சென்சஸ் இஸ் நத்திங் பட் இஸ் a study of entire population. Census is nothing but a study of entire population and it's termed as complete enumeration சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஸோ சென்சஸ் மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெரிட் ஆஃப் சென்சஸ் மெத்தட் டிமெரிட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சர்வே, சாம்பிளிங் சர்வே. ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் அண்டு சர்வே அண்டு ஸோ அண்ட் சென்சஸ் கேட்டிருக்காங்க. கலெக்ஷன் நம்பர் ஃபார் டார்கெட் பாப்புலேஷன் டு பி சாம்பிள் ஃபார் எ சாம்பிள் சர்வே. ஸோ இந்த 2 மார்க்ஸ் ஃபுல்லாக ஒரு நல்ல டைம் எடுத்து படிங்க. ஈஸியாக ரீட் பண்ணாலே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் த செகண்டரி டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தெர் ஆர் 2 வேல நம்ம கலெக்ட் டேட்டா. ஒன்று வந்து பிரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டானா டேரெக்டாக நான் பர்சனை போய் கலெக்ட் பண்ணுறல டேட்டாவை, அதான் பிரைமரி. ஃபார் எக்ஸாம்பிள் அதை நிறைய மெத்தடில் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட நான் டேரெக்டாக உங்களை பற்றி நான் கொஸ்டின் கேட்குறேன், வாட் இஸ் யோர் நேம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இப்படி டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேன்னா அது பிரைமரி டேட்டா. ஓகே, செகண்டரி டேட்டானா உங்கள் பற்றி டீட்டெயில் வந்து காலேஜில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த சோர்ஸஸ் எடுத்து அதை பார்த்து நான் உங்களோட டீட்டெயில் நான் கலெக்ட் பண்ணுறது வந்து அது செகண்டரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் செகண்ட் டேட்டா? தேர் ஆர் 2 வேல இருக்குது. ஒன்று பப்ளிக் அண்ட் அன்பப்ளிக் சோர்சஸ், 2 டேட்டா இருக்குது. ஸோ அந்த தியரியில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த டேட்டா பற்றி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, பிரைமரி, செகண்டரி. பிரைமரி டேட்டா என்னென்ன வேலாம் சர்வே, வாட் ஆர் த மெத்தடில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் தேர் ஆர் 2 வே, பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ a data collected by the investigator himself for a specific purpose of the investigation is called primary data. So what are the methods? இந்த மெத்தட்லாம் கேட்பான். இன்டர்வியூ மெத்தட், டைரக்ட் இன்டர்வியூ, ஓரல் மெத்தட், மெயில் கொஸ்டினரி, ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். ஸோ ஈச் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மெத்தடை வச்சுக்கோங்க, ரீட் பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க சம்டைம். செகண்டரி சொல்ல வரேன். செகண்டரியில் வந்து தெர் ஆர் 2 வேல டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பப்ளிஷ்டு சோர்ஸ் அண்ட் அன்பப்ளிஷ்ட் சோர்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா டேட்டா இஸ் நாட் ஒரிஜினலி கலெக்டட். அதாவது உங்கள்கிட்ட வந்து நான் டேட்டா கேட்க மாட்டேன். உங்களை பற்றி டீட்டெயில் வந்து காலேஜில் இப்போ ரெக்கார்டு இருந்ததுன்னா அந்த ரெக்கார்டை பார்த்து உங்களை பற்றி அதுதான் வந்து பப்ளிஷ் சோர்ஸ் அண்ட் அன்பப்ளிஷ் சோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பப்ளிஷ் சோர்ஸ் அன்பப்ளிஷ் அது பப்ளிஷ்னா ஜேர்னல்ஸ், நியூஸ் லெட்டர், நியூஸ் பேப்பர், செமி ஆஃபீஸர் பப்ளிகேஷன் லைக் ரிப்போர்ட் ஆஃப் சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக். அன்பப்ளிக்னா ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸ் இங்கெல்லாம் வச்சிருக்க மெயின்டைன் பண்ணுற கவர்மெண்ட்
ப்ரைவேட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுற சோர்ஸ்லாம் அன்பப்ளிஷ் சோர்ஸ். ஓகே, அதாவது உங்களை பற்றி டீட்டெயிலாம் அவங்க யாருக்குமே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, அவங்களே வச்சிருப்பாங்க. அது வந்து அன்பப்ளிஷ் சோர்ஸ். ஸோ அதனால டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்டைம் 5 மார்க்கில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்ட் டேட்டான்னு கேட்பாங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பிரைமரி செகண்டரி அதை நல்லா படிங்க. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக 2 மார்க் 5 மார்க்கில் ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டயக்ராம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ரெப்ரசென்டிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஸோ டயக்ராம்ஸ் வந்து இது வந்து யூனிட் நம்பர் 2ல இருக்கு, டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் சொல்லிட்டு. ஸோ டயக்ராம் இஸ் நத்திங் பட் இஸ் விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பார்த்து நம்ம ரிசல்ட் வந்து நம்ம விஷுவலாக பார்க்கும்போது இப்போ ஒரு தர 3 பாக்ஸ் இருக்குன்னா, இப்போ இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் பார்த்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இதில் எந்த பாக்ஸ் பிக்கராக இருக்குது? செகண்ட். ஸோ அதனால விஷுவலாக பார்க்கும்போது நம்ம எது அதோட கன்க்ளூஷன் கரெக்டாக நம்ம சொல்லிடலாம், எது பிகர் எது ஸ்மால். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வந்து டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதில் யூசஸ் ஆஃப் டயக்ராம் போட்டிருப்பேன், அது படிங்க. அடுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். ஸோ டயக்ராமில் 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் டயக்ராம் இருக்குது. 1 டைமென்ஷனல் இருக்கிறதெல்லாம் சிம்பிள் பார் டயக்ராம், மல்டிபிள் பார் டயக்ராம், சப்டிவிஷன் பார் டயக்ராம், பர்சன்டேஜ் பார் டயக்ராம். ஸோ அந்த மாதிரி பார் டயக்ராம். அதுக்கு அடுத்தது 2 டைமென்ஷனில் பை சார்ட்டு, ரெக்டாங்கிள், ஸ்கொயர் டயக்ராம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சர்க்கிள் தான் பை சார்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 டைமென்ஷனல் டயக்ராம்லாம் இருக்குது. ஸோ அதோட ஈச் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த யூனிட் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே தியரி. யூனிட் நம்பர் டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். ஸோ ஈச் டயக்ராம்ஸும் எப்படி இருக்கும் அது நல்லா படிங்க. சம்டைம் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி. ஓகே, அது யூசஸ் ஆஃப் பை டயக்ராம். பை டயக்ராம் இஸ் சர்க்கிள் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து இந்த ஆங்கிள் ஈச் இதை ஆங்கிளாக கன்வெர்ட், டேட்டாவை ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி. ஸோ ஓகே, ஸோ அதுவும் வந்துன்னா விசுவலாக நம்ம பார்க்கும்போது எந்த டிகிரி கிரேட்டராக இருக்கோ, ஸோ தட் அந்த ப்ராடக்ட் தான் கிரேட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது யூசஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த தேரியை படிச்சுக்கோங்க. அண்ட் arithmetic mean sum of all the data by number of the day. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் மீனோட ஃபார்முலா என்னது? சிக்மா எக்ஸ் பை என். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அந்த எக்ஸ் வேல்யூலாம் அப்படியே ஆட் பண்ணிட்டு பை நம்பர் ஆஃப் த டேட்டா, எத்தனை டேட்டாவுக்கு டிவைட் பண்ணா. ஸோ அது ஆவரேஜ் சொல்லுவாங்களே. அரித்மெட்டிக் மீன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அந்த ஃபார்முலா எழுதி அந்த வேர்ட்ஸ் எழுதுங்க. மீடியன் என்னது? மீடியன் இஸ் த மிட் வேல்யூ. மீடியன் இஸ் த வேல்யூ which divide the data into two parts or it is a middle value சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷன் எழுதிட்டு அடுத்து மீடியன் ஃபார்முலாலாம் எழுதி விடுங்க. ஓகே, அந்த மீடியன் டெஃபினேஷன் இருக்கும். மிட் வேல்யூ அந்த வேர்ட் நான் வச்சுக்கோங்க, மிட் வேல்யூ. அடுத்து நீங்களே ஒரு ப்ராப்ளம் ஒரு 5 நம்பர் போட்டு அதில் எது நடு நம்பர், அந்த நம்பர் தான் மீடியன் சொல்லி அப்படி ஒரு எக்ஸாம் காமிச்சிருங்க. ஓகே, அடுத்து மீன் டிவியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. மீன் டிவியேஷன் ஃபார்முலா, அது மெரிட் டிமெரிட்ஸ் எல்லாத்துலேயும் மீன் மீடியன் மோட் எல்லாம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த டேட்டா அண்ட் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ரிஜிட்லி டிஃபைன். அதே ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருக்கும் வரும். ஸோ அந்த மெரிட் டிமெரிட்ஸ் ஃபார் ஒரு இதுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே மெஜாரிட்டி சேம் தான் வரும், அதில் படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் த ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது சிவி ஃபார்முலா வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. இது எழுதுனா 2 மார்க்ஸ். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ் பார்னா மீன் இன்ட்டு 100. அடுத்து டிஃபைன் கார்லேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப். ஸோ கார்லேஷன் ஆரோட ஃபார்முலா எழுதி விடுங்க. ஸோ கார்லேஷனா ரிலேஷன் பிட்வீன் 2 ஆர் மோர் வேரியபிள். இதில் கார்லேஷன் ஆஃப் ஃபார்முலா வந்து அந்த n சிக்மா எக்ஸ் ஒய் மைனஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் போட்டிருப்பேன். அடுத்து n சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அடுத்து அகைன் ரூட் n சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் 2 ஆர் மோர் வேரியபிள். அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு யூ ரைட் த ஃபார்முலா. சாய் ஸ்கொயர் டெஸ்ட் இட் இஸ் a நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த ஃபார்முலா எழுதி விடுங்க. அதாவது இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க. சாய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா சிக்மா ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் பை இ, அதாவது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் பை இ. இந்த ஃபார்முலா இருந்தாலே 2 மார்க் கிடைச்சிடும். சை ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இந்த மாதிரி போடுவாங்க, அதை சை ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சிக்மா ஓ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் பை இ. ஓனா அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, இனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஓனா அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, இனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அது என்ன எழுதிருங்க. ஓகே, ஸோ இது 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நோட்டில் இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ நான் கொடுத்த நோட்ஸில் அதை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் நிறைய வாட்டி கேட்குறாங்க. தெர் ஆர் 2 கேட்டகரி வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து கேட்டகரி வேரியபிள் அண்ட் இன்னொன்று வந்து கேட்டகரி வேரியபிள்னா அதில் 2 கான்செப்ட் வரும், நாமினல், ஆர்டினல். ஸோ ஓகே, அதெல்லாம் கேட்டகரி. அது அனதர் வேரியபிள்னா டிஸ்கிரீட் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ டிஸ்கிரீட்னா XY நான் சொன்னல, எக்ஸ் எஃப்எல் கொடுத்த மாட்டேன். கண்டினியூஸ்னா, அதாவது டிஸ்கிரீட்னா இட் இஸ் அ ஃபைனைட் வேல்யூ.
கண்டினியூஸ்னா இன்ஃபினைட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நீங்க நெட்ல போட்டாலே டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டா வரும். கேட்டகரி வேரியபிள் அண்ட் டிஸ்கிரீட் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் வேரியபிள் வரும். இந்த தியரி படிச்சுக்கோ நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஸோ ப்ராப்ளம் நல்லா பாருங்க அண்ட் தியரி நல்லா ஒரு ஒரு 2 டைம்ஸ் அந்த ஹெட்டிங் நல்லா படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுதுங்க. இந்த தியரி நல்லா கேட்பான், அட்டன் பண்ணாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அது லேட்டாக எழுதுங்க. 15th கொஸ்டின் பாருங்க. டு ட்ரா த ஓகி கவ், அதாவது செகண்ட் யூனிட்ல டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ல சிம்பிள் பார் டயக்ராம், மல்டிபிள் பார் டயக்ராம், பை சார்ட்டு, அடுத்து டீவியேஷன் பார் டயக்ராம், ஸோ அந்த மாதிரி டயக்ராம் இருக்கு. அண்டு கிராஃப்ல வந்து ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன் அண்டு ஓகியூ கவுன் இருக்கு, லாரன்ஸ் கவுன் இருக்கு. ஸோ இந்த ஓகியூ கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. ஓகியூ வந்து கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்ளம் எப்படி இந்த கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி எப்படி போடுறேன்னு பாருங்க. சம் போட்டிருக்கேன். அதாவது அந்த கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிருங்க. அந்த 2 காலம் கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி அது அப்படியே எழுதிருக்கேன். 48, 8 அந்த கிளாஸ். இதில் வந்து நம்ம 2 ஓகியூ இருக்கு. ஒன்று வந்து லெஸ் தென் ஓகி அண்ட் 2 மோர் தென் ஓகி. சம்டைம் தேரியும் கேட்பாங்க. இதில் தேரி இருக்கும் பாருங்க, அது கொடுத்துருப்பாங்க ஓகியூல. ஸோ லெஸ் தென் ஓகி எப்படி ஃபைன் பண்ணுன்னா, அதாவது லெஸ் தென் போட்டுட்டு லெஸ் தென் வேல்யூன்னு போட்டுட்டு இந்த கிளாஸ் சென்ட்ரல் அப்பர் லிமிட்ல எழுதுங்க. இதை நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளாஸ் சென்ட்ரல் 4 to 8, அதாவது செகண்ட் வேல்யூலாம் இருக்குல்ல, ரவுண்ட் பண்ணு செகண்ட் வேல்யூ. செகண்டா இருக்கிற அந்த அப்பர் லிமிட், அந்த அப்பர் அதாவது லெஸ் தென் போட்டுட்டு அந்த அப்பர் லிமிட் வெளியெல்லாம் எழுதுங்க ஒரு காலம்ல. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டுருங்க. அதுக்கடுத்து அப்படியே செகண்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 போட்டுட்டு 2 + 6 8, அடுத்து 8 + 10 18, 18 + 5 33, அதுமாதிரி ஆட் பண்ணுங்க. 33 + 8 41, 41 + 3 44 வரும். என்னோட டோட்டல் போட்டிங்கன்னா 44, அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட் வேல்யூ 44 கரெக்டாக வருது. ஓகே. ஸோ லெஸ் தென் ஓகேனா அவங்க கொடுக்குற கிளாஸ் இன்டர்வல்ல அப்பர் லிமிட் எழுதிக்கோங்க. அப்பர் லிமிட் அப்பர்னா செகண்ட் நம்பர், அதாவது 8 12 அந்த ரவுண்ட் பண்ணிருக்க பாருங்க, அது அப்படியே எழுதிட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா ஆல்ரெடி நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம். மீடியன் குவான்டிடேட்டிவ் சாரி குவார்டைல் டீவியேஷன்லாம் போடுவோம். சிஎஃப்லாம் வந்தாலே மீடியன் குவார்டைல் டீவியேஷன் கேட்டாலே நம்ம சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அதை நார்மலாக ஃபர்ஸ்ட் நம்பரை ஃப்ரீக்வன்சி போட்டு அப்படியே கிராஸில் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ லாஸ்ட்டு இருக்கிற நம்பரும் என் வேல்யூ சேமாக இருக்கும் சொல்லியிருக்கேன். மோர் தென் ஓகேக்கு மோர் தென்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர், நான் ஃபர்ஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே எழுதுங்க. அதாவது லோவர் லிமிட் அந்த 4 8 அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ அப்படியே மோர் தென் சொல்லிட்டு அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதில் மோர் தென் சிஎஃப், இந்த சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வந்து என்னது 44, என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ இந்த 44 கூட அப்படியே ஃப்ரீக்வன்சியை செப்பரேட் பண்ணிட்டே வருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியை. ஸோ லெஸ் தென்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணி வரணும். மோர் தென்னா நம்ம அந்த லாஸ்ட் வேல்யூ அப்படியே என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு என்னோட டோட்டல் அதனால அதை எழுதிட்டு அதுல இருந்து அப்படியே ஃப்ரீக்வன்சியை செப்பரேட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ 44ல 2 செப்பரேட் பண்ணா 42, அடுத்து 42ல 6 செப்பரேட் பண்ணா 36, 36ல 10 செப்பரேட் பண்ணா 26, 26ல 15 செப்பரேட் பண்ணா 11, 11ல 8 செப்பரேட் பண்ணா 3. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அதுவும் இங்க லாஸ்ட் நம்பர் அப்படியே கரெக்டா இருக்கும். அதுமாதிரி நம்ம ஸோ அந்த என் வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுல இருந்து அப்படியே ஃப்ரீக்வன்சி அப்படியே செப்பரேட் பண்ணிட்டே வரணும். ஸோ லாஸ்ட் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரும் இங்க இருக்கிற லாஸ்ட் நம்பரும் சேமா வரும். அதுக்கு அடுத்து செப்பரேட் பண்ண தேவையில்ல, அதோட முடிச்சிட வேண்டியதான். ஓகே. ஸோ லெஸ் தென்னா அப்பர் லிமிட் எழுதிட்டு நார்மல் சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. மோர் தென்னா லோவர் லிமிட் எல்லாம் அப்படியே எழுதிட்டு மோர் தென் போட்டு லோவர் லிமிட் எழுதிட்டு ஸோ என்னோட வேல்யூ போட்டு அப்படியே ஃப்ரீக்வன்சி செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 இது கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லெஸ் தென் சிஎஃப், இந்த லெஸ் தென் தான் எக்ஸ். ஸோ இந்த லெஸ் தென் தான் எக்ஸ் வேல்யூ, இந்த சிஎஃப் தான் ஒய். அப்படியே நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 28 வரைதான் இருக்கனால நான் 4 4 எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் சென்ட்ரல் வந்து 4 4 4 8 இருக்கனால 4 4 போட்டுக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 44 n 44 இருக்கனால நான் அதை 2 2 இல்லைன்னா அது 4 4 எடுத்துக்கலாம். 2 2 எடுத்திருக்கேன். கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஸோ நான் 2 2 தான் எடுத்திருக்கேன். கிராஃப் ஸோ லென்த்தியா வரைஞ்சிருக்கேன். இந்த பிக்சர் நான் மினிமைஸ் பண்றேன். ஸோ இது பாருங்க. ஸோ கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் ஈச் அந்த கிராஃப் சீட் தரனால கிராஃப் சீட்ல வரைங்க. இதை ஒரு சென்டிமீட்டருக்கும் அதை ஒரு பாக்ஸ் 4 8 அப்படியே போடுங்க. ஒய் ஆக்சிஸ் அதில் 44, அதாவது அதில் 44 இருந்தது இல்லை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா என் வேல்யூ 44, அதனால அதை 2 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா 44 ஒய்ல போட முடியாது. 2 2 இல்லைன்னா 4 4 கூட போட்டுக்கலாம். ஓகே. நான் 2 இல்லைன்னா 10 10 கூட போடலாம். நான் 2 2 போட்டு லாஸ்ட் 46 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே கிராஃப்
அந்த லெஸ் தென் வந்து எக்ஸ் வேல்யூ, சிஎஃப் வந்து ஒய். அதாவது எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து 2. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து 8, ஒய் 2. எக்ஸில் 8, ஒயில் 2. எக்ஸில் 8, ஒயில் 2. அது ஒரு பாயிண்ட். அதுமாதிரி நெக்ஸ்ட் அப்படியே அதில் எக்ஸ் பாருங்க, எக்ஸில் 12, ஒயில் 8. அது மாதிரி அப்படியே பாயிண்ட் ஒன்று ஒன்றா ஃப்ளாட் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஃப்ளாட் பண்ணிட்டு, ஸோ அந்த பாயிண்ட்ல அப்படியே ஃப்ளாட் பண்ணீங்கன்னா, ஃப்ளாட் பண்ணால் பாயிண்ட் ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா அதுமாதிரி பாயிண்ட் வரும். அப்படியே அந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணினா ஒரு கவ் வரும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக எக்ஸ் மாதிரி வரும், இப்படி இருக்கும். ஸோ இப்படி இப்படி இந்த மாதிரி கவ் வருது வந்து லெஸ் தென், டவுன்லேருந்து. அப்லேருந்து இப்படி டவுனில் வந்து அது மோர் தென் கவ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெஸ் தென் கவ் வரைஞ்சிட்டேன், அதான் லெஸ் தென் கவ். ஸோ லெஸ் தென். அடுத்து மோர் தென், மோர் தென் வேல்யூ, அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மோர் தென் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சிஎஃப் ஒய்னு வச்சுக்கோங்க. அதாவது 4,44. எக்ஸில் 4, ஒயில் 44. ஸோ ஒயில் 44 இந்த பாயிண்ட். அடுத்து எக்ஸ் வேல்யூ அது மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த பாயிண்ட் வரும். அதை அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா கவ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மேலேருந்து இது மாதிரி எப்படி வரும். ஸோ அது மோர் தென், கீழேருந்து இப்படி வர்றது வந்து லெஸ் தென். ஸோ நீங்கள் நான் இதை ஒரு வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஓகி கேட்டாங்கன்னா சம்டைம் லெஸ் தென் கேட்டால் லெஸ் தென் மட்டும் போட்டால் போதும். வெறும் ஓகிங் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிச்சாகணும். லெஸ் தென் கவுன் கண்டுபிடிக்கணும், ஓகிங் கவுன் கண்டுபிடிக்கணும். சம்டைம் ஃபைண்ட் மீடியன் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு கவு கட் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது அப்படியே நீங்கள் அடி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த கிராஃபில் ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸில் எந்த வேல்யூ வருதோ இது அதான் மீடியன். ஸோ இங்கே மீடியன் வேல்யூ 17, 18 ஏதோ நம்பர் இருக்குது, எக்ஸாக்டாக போடல. ஸோ மீடியன் ஈக்குவல் டு 17 போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து கிராஃப் சீல போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வரும். ஸோ இதான் ஓகி கவ். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் ப்ளஸ் 16th கொஸ்டின் வந்து அர்த்மெட்டிக் மீன். அர்த்மெட்டிக் மீன் ஃபார் இது என்ன டைப்னா எக்ஸ் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 3 டேட்டா சொல்லியிருக்கேன். இண்டிவிஜுவல்னா வெறும் எக்ஸ் வேல்யூ, டிஸ்கிரீட்னா எக்ஸ் எஃப், கண்டினியூஸ்னா கிளாஸ் இன்டர்வல் எஃப். இது வந்து எக்ஸ் எஃப் கொடுத்தோம்னா டிஸ்கிரீட். ஸோ ஓகே, டிஸ்கிரீட். அதனால இது வெரி ஈஸி. டிஸ்கிரீட் வேரியபிள் ரொம்ப ஈஸி. அது அந்த எக்ஸ் எஃப் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸோட காலம், அந்த எஃபோட காலம் எழுதிட்டு அந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எஃபோட டோட்டல் தான் என் வேல்யூ. ஸோ அப்படியே அந்த எஃப் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. என் ஈக்குவல் டு 495 வருது. எஃப்எக்ஸ்னா இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுது. மீன்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை என், இதான் ஃபார்முலா. அர்த்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு மீன், அர்த்மெட்டிக் மீன், ஆவரேஜ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, சிக்மா எஃப்எக்ஸ் பை என். ஸோ எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 18, 2 × 24 எல்லாமே மல்டிப்ளை பண்ணி அந்த எஃப்எக்ஸோட டோட்டல் தான் சிக்மா எஃப்எக்ஸ். அந்த டோட்டலையும் என்னன்னா எஃபோட டோட்டல். நீங்கள் போய் கவுண்ட் பண்ணி 1, 2, 3, 10 போட்டுறாதீங்க. எஃபோட டோட்டல் தான் கேபிட்டல் என். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு அர்த்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு 6 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ இது வந்து 5 மார்க் கேட்டிருக்கான் லாஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் கார்லேஷன். நெக்ஸ்ட் 5 மார்க்ல 10 மார்க்ல கேட்குற ப்ராப்ளத்தை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 17th பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். டிஃபைன் கோட்டல் டிவிஷன் அண்ட் வேரியன்ஸ். டெஃபினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 3rd யூனிட்ல. ஸோ கோட்டல் டிவிஷனா இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் கோட்டல் அண்ட் லோவர் கோட்டல் அண்ட் டிவைட் பை 2ன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா வந்து Q3 minus Q1/2. ஓகே, ஸோ Q3னா அப்பர் கோட்டல், Q1னா லோவர் கோட்டல், அதோட ஆவரேஜ் டிவைட் பை 2, செப்பரேட் பண்ணி டிவைட் பை 2. இதுதான் வந்து கோட்டல் டிவிஷன். ஸோ அடுத்து இந்த Q3Qோட ஃபார்முலா இண்டிவிஜுவலா என்ன, டிஸ்கிரிட்டுக்கு என்ன ஃபார்முலா அதெல்லாம் எழுதி விடுங்க கேட்டா. வேரியன்ஸ் வந்து என்ன, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போடுறோம்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ரூட் போட்டால் அதான் வேரியன்ஸ். இப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டுனா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என், இந்த ஃபார்முலா. ஓகே, இது அப்படியே நீ ரூட் போட்டினா அது ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ரூட் இல்லாமல் எதுனா அதான் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என் போட்டால் அது ஸ்டாண்டர்ட் டிவிஷன். வெறும் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை, ஓகே, ஒரு எக்ஸ் வேல்யூவே நம்ம வந்து ஆவரேஜ் மீன் வச்சு டிவியேஷன் எடுக்கிறோம்ல, டிவியேஷன் பை என் போடுறோம். இதுதான் என்னன்னா வேரியன்ஸ் டெஃபினேஷன். இந்த ஃபார்முலா இருந்தாலே போதும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஈஸியாக தான் கேட்டிருக்கான். ஸ்கேட்டர் டயக்ராம் சொன்னேன். ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து யூனிட் நம்பர் 5ல சொல்லியிருப்பேன். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷனில் மெத்தட் ஆஃப் கார்லேஷன் என்ன மெத்தட்லனா ஸ்கேட்டர் டயக்ராம், கார்லேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், ரேங்க் கார்லேஷன். அந்த ஸ்கேட்டர் டயக்ராம்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துரும். அதை வந்து அப்படியே யூ ஃபிளாட் த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இந்த கிராஃப் பேப்பர். அந்த கிராஃப் பேப்பர் அந்த பாயிண்ட்டை ஃபிளாட் பண்ணிட்டு அதில் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட், நிறைய பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட், அந்த கலெக்ஷன் தான் இஸ் கால்டு ஸ்கேட்டர் டயக்ராம் சொல்லுவாங்க. அது பார்த்து அது தெரிய கொடுத்துருப்பாங்க டயக்ராம் வரைஞ்சி. அதில் நெகட்டிவ் கார்லேஷன் எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் கார்லேஷன் எப்படி, ஜீரோ கார்லேஷன் எப்படி, பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அந்த டயக்ராம் பார்த்தா புரியும். அந்த டயக்ராம் வரைஞ்சி அதை பற்றி எழுதி விடுங்க. ஓகே, ஸோ 3 தேரி கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் 19th வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கான். கார்லேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் பிரைஸ் அண்ட் சப்ளை. பிரைஸை வந்து எக்ஸ்னு எடுத்துப்போம், சப்ளை வந்து நம்ம ஒய்னு எடுத்துக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கேட்டாலே அந்த கார்லேஷன், அந்த கார்லேஷன் தான் அது. ரேங்க்னு அந்த வேர்டு வந்தால் தான் ரேங்க். இது ரேங்க்லாம் சொல்லலை, வெறும் நார்மல் கார்லேஷன். ஆர் ஈக்குவல் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த சம் நான் போட்டிருப்பேன். ஆர் ஈக்குவல் டு அது எக்ஸ் ஒய்னு எழுதிட்டு அந்த ப்ரைஸ் எக்ஸ் சப்ளை ஒய்னு எழுதிக்கோங்க. எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க, ஒய்யை ஸ்கொயர் பண்ணுங்க, எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 டோட்டல் கண்டுபிடிங்க. அப்படியே ஆர் ஈக்குவல் அந்த ஃபார்முலாவில் n எத்தனை நம்பர்ஸ் 8 கவுண்ட் பண்ணுங்க. 8 டேட்டாஸ் இருக்கு. ஸோ 8 இன்ட்டு அந்த எக்ஸ் ஒய் டோட்டல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டோட்டல், டவுனில் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 141 ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ஒய் மேலே 8 இன்ட்டு 5 அது அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் 4 இது வருது. 141 இன்ட்டு 286 மல்டிப்ளைனா 40. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. டவுனில் அதே மாதிரி 8 இன்ட்டு 2763 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 141 ஸ்கொயர், 141 இன்ட்டு 141 போடணும். அதே மாதிரி 8 இன்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து மேலே சப்ராக்ட் பண்ணுங்க. 2 2 8 வருது. டவுனில் சப்ராக்ட் பண்ணி ரூட், அடுத்து சப்ராக்ட். இப்போ என்ன பண்ண, மேலே அப்படியே இருக்கட்டும், கீழே வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருமே மல்டிப்ளை பண்ணிருங்க. அது 2 2 3 இன்ட்டு 2 4 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் வரும். வந்த பிறகு அப்படியே ரூட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ரூட் ஈக்குவல் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரூட் எடுத்துரும். அதாவது நார்மல் கால்குலேட்டர் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக ரூட் போடணும் தேவையில்லை. ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டு டிஸ்பிளேல ஒரு நம்பர் வந்திருக்கும். இப்போ ரூட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வரும். செக் பண்ணி பாருங்க, இந்த நம்பர் வருதா செக் பண்ணி பாருங்க. அடுத்தது டிவைட் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஆன்சர் 0 பாயிண்ட்ல தான் வரும். சம்டைம் நெகட்டிவ்ல வரலாம், ஆனால் 0ன்னு வரணும். 0 வரலாம் தப்பு. இது கார்லேஷன். மோஸ்ட்லி 10 மார்க் கேட்பாங்க, இல்லை 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து there are 3 types of variable இருக்கு. அதாவது யூனிவேரியேட், அடுத்து பைவேரியேட் அண்டு யூனிவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன், பைவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு மல்டி வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு there are 3 வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. யூனிவேரியேட்னா சிங்கிள் வேரியபிள், அதாவது எக்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது யூனிவேரியேட். பைவேரியேட்னா there are 2 வேரியபிள், அதாவது 2 டைம்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தாங்கன்னா அது பைவேரியேட். மல்டிபிள்னா மோர் தென் 2 வேரியபிள். ஸோ உங்களுக்கு சம்டைம் யூனிவேரியேட்னா எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பா, அது கிளாஸ் சென்ட்ரல் போடணும். இதில் ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது பைவேரியேட் கான்செப்ட் பேஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து இது வெயிட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ சரி, வெயிட்டை வந்து நான் ஒய்னு எடுத்துக்கிறேன், ஹைட் வந்து எக்ஸ் அப்படிதான் நான் போட்டிருப்பேன், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது ப்ராப்ளம் போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ எக்ஸ் அவங்களே அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட ரேஞ்ச் ஒயோட ரேஞ்ச் சொல்லிட்டு. எக்ஸ் வந்துன்னா வெயிட்டை வந்து 62 to 64 அப்படி கொடுத்துருக்காங்க. அது வெயிட். ஹைட் வந்து 115 அந்த ரேஞ்ச். ஸோ அப்போ 160 to 64, 64 to 68 அது ஒய் வேரியபிள், அது ஒய்ன்னு போட்டுட்டு 62 to 64. ஸோ எக்ஸ் வந்து அந்த ஹைட் வந்து எக்ஸ் 115 அதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி போடுறாங்கன்னா அவங்களே கொடுத்துறாங்க 115 to 125, 125 to 125, லாஸ்ட்ல 165 175 வரைக்கும் போடுங்க. அதுமாதிரி இதில் 70 to 72 வரைக்கும். இப்போ எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 115 to 125. ஸோ 115லேருந்து 125 மீனிங் வந்து என்னன்னா 115 to 125 மீனிங் என்னன்னா 115லேருந்து 25க்கு முன்னாடி நம்பர் 24 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ். அதாவது 115, 116, 117, 18, 19, 20, 21, 22, 23, 24 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு, இந்த இன்டர்வல்குள்ள இந்த நம்பர்லாம் இருக்கு மீனிங். அதாவது ஃபர்ஸ்ட் 115 இதுல இருக்கு, 125 இதுல வராது, அது அடுத்த இன்டர்வல்ல தான் வரும். 125 to 135 இருக்கு, அதுல தான் 125 வரும். 35க்கு முன்னாடி நம்பர் 34 வரைக்கும் வரும். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ 150லேருந்து 125க்கு உள்ள 24 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்லாம் அப்படியே மார்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 150ல இதை நான் ஒரு சர்க்கிள் பண்ணுறேன். 115லேருந்து 115லேருந்து 125. ஸோ இதை நான் ஒரு கலரில் போடுறேன், ஆரஞ்சு கலரில். ஸோ 115. ஸோ வந்து 125, 70 வராது, 35 வராது. ஸோ 121 வந்து அந்த 115 125குள்ளே இருக்குது. 117 இருக்குது, 28 வராது, 29 வராது,
22 25க்குள்ள இருக்கு. 20யும் 25க்குள்ள இருக்கு. ஸோ இந்த 4 வேல்யூஸ் தான் வருது. ஸோ அப்போ மொத்தம் அந்த ஹைட் வந்து எக்ஸோட இது ஹைட்டை தான் எக்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ள 115 1125 125ல இந்த 4 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே நான் 4 கீழே டோட்டல் கரெக்டாக கீழே 4 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு எக்ஸ் ஒய். ஸோ அந்த 115 125 4. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 121க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு 63. இந்த 63 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க. 63 62 64ல வருதா? அதுக்குள்ள 62 64னா 62 63 64ல வராது. அடுத்ததுல தான் 64 65 66 முன்னாடி நம்பர். அப்போ 63 எங்க வரும்னா இதுல வருது. அதான் இதுக்கு தான் 1 போடுறேன் 1. ஓகே. அந்த மாதிரி 1 போடுங்க. ஒரு அதான் டேலி மார்க் 1. அடுத்த நம்பர் அடுத்த சர்க்கிள் இந்த 11 இதுல 65 இருக்கு. 65 எந்த இதுல இருக்கு பாருங்க. 65 எங்க வரும்னா இங்க வருது. இதுல வருது 65. அப்போ இதுல ஒரு டேலி மார்க் போடுங்க. டேலி மார்க் 1. நெக்ஸ்ட் இது 63 அந்த 122க்கு நேரா 63 இருக்கு. 63 எங்க வருது பாருங்க. 63யும் இந்த ஃபர்ஸ்ட்ல வருது. அது அனதர் டேலி மார்க். செகண்ட் டேலி மார்க். ஓகே. அடுத்து லாஸ்ட் 120க்கு நேரா 65. 65 எங்க வருதுன்னா 65 அதுவும் செகண்ட்ல வருது டேலி மார்க். அடுத்தது இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டேலி மார்க்கை தான் நான் பிராக்கெட்ல 2 போடுறேன். அடுத்த 2 டேலியுமே பிராக்கெட் 2. இந்த 2 பிளஸ் 2 போடுறதா 4 வருது. மீதி இதுக்கெல்லாம் அந்த 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 ரேஞ்சில் நம்பர் வரல. அதனால அதை டேஷ் டேஷ்னு போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி 125 to 135 போட்டுட்டு அதுக்கும் 125 to 135 அதை நீங்க மார்க் பண்ணணும். ஸோ அதை நான் வேற கலர்ல போட்டு போகிறேன். உங்களுக்கு இது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 125 to 135. ஸோ இதுல 170 கிடையாது, 35 வராது, 36 வராது. இது வரும் 28 அந்த ரேஞ்சில் இருக்கு, 29 அதுக்குள்ள இருக்கு, 35 34 அந்த ரேஞ்சில் வருது, 32 அந்த ரேஞ்சில் வருது, 29. ஸோ இந்த 5 இது வருது. ஸோ இப்போ இந்த 5 இது அப்போ கரெக்டாக 125 அதுக்கு நேராக 5 போடுங்க. இதில் 5. ஓகே. இப்போ அந்த 5 இது இருக்குல்ல, அந்த 5 சர்க்கிள் பண்ணுக்கு நேராக முன்னாடி என்ன இருக்கு 70. இப்போ இந்த 70 எந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க. 70 எதுல இருக்குன்னா ஸோ இதில் வருது 70. அப்போ அதுக்கு ஒரு டேலி மார்க். ஓகே. அதுமாதிரி அடுத்தது அடுத்த பாக்ஸ் 62. 62 என்ன வருது? 62 எங்க வருது பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வருது. அப்போ அதுக்கு நேராக ஒரு டேலி மார்க். ஸோ இந்த மாதிரி டேலி மார்க் போட்டுட்டு கரெக்டாக அது பக்கத்தில் எத்தனை டேலி மார்க் 1 இதில் ஒரு டேலி மார்க் அடுத்த 2 டேலினா 2 அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா கிட்ட 5 வருதா பாருங்க. இந்த மாதிரி போடணும். ஸோ இதுதான் வந்து பைவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எஃப்எக்ஸ் மேலே இருக்கிற எஃப்ஒய். அதாவது எஃப்எக்ஸ்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்ஒய் லாஸ்ட்ல இருக்க எஃப்ஒய்னா இந்த ஃபுல் டோட்டல் அது வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் கரெக்டாக 20 சேமாக வரும் அந்த வேல்யூஸ். ஸோ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா அந்த கீழே இருக்க வேல்யூ இந்த எஃப்எக்ஸ் இதை மட்டும் எழுதினாலும் போதும். எஃப்எக்ஸ் சொல்லிட்டு நம்ம இது எழுதினாலும் போதும். நான் அந்த ரேஞ்ச் எக்ஸ் ரேஞ்சு கீழே எஃப்னு போடுறேன். அதுமாதிரி ஒய்யோட ரேஞ்ச் போட்டு இந்த இருக்கிற சைடில் வேல்யூ இந்த வேல்யூ தான் எஃப்ஒய். ஸோ இந்த வேல்யூ அப்படியே போடுங்க. அது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். ஸோ இது 10 மார்க் கேட்டிருக்க வெரி சிம்பிள் தான். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி அதை டயக்ராம் யூனிட் நம்பர் 2ல கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் அண்ட் கிராஃப்ஸில் ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி கவ், ஃப்ரீக்வன்சி பாலிகன் இருக்கு. அண்ட் ஓகியூ நான் எப்படி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த சம்மை வச்சு நான் உங்களுக்கு ஹிஸ்டோகிராம்னா என்ன, ஃப்ரீக்வன்சி கவ்னா என்ன, ஃப்ரீக்வன்சி பாலிகன் சொல்லிடுறேன். அதாவது கிராஃப்ஸ்னாலே கிராஃப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வல் டேட்டாஸ் கொடுத்தாலே அதை வந்து நம்ம கிராஃப்ல தான் ட்ரா பண்ணுவோம். இது ஓகே. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஈச் கிளாஸ் இன்டர்வல் லென்த் வந்து சேமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் a rectangle shape. அதுக்கு வந்து லென்த் அண்டு பிரெத்து அந்த லென்த்து பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம கிளாஸ் இன்டர் அது கனெக்டிவாக ட்ரா பண்ணணும் ஹிஸ்டோகிராமில். ஸோ அவங்க கொடுத்த கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்கோம் 0 to 10, 10 to 20. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் 0, அடுத்து 10, 20 அதுமாதிரி எக்ஸ் கிராஃப் வரைஞ்சிருப்பேன். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் நம்பரே 12 தான். அப்போ இங்கே நம்ம 1 1 போட்டுக்கலாம். ஒயில் 1 2 அப்படி கிராஃபில். ஸோ இதில் வரைஞ்சிருப்பேன் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டவுனில் 0 ஃபர்ஸ்ட் 0 10 20 30 40 அப்படியே போட்டிருக்கேன். ஒய் ஆக்சிஸில் 1 2 3 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 0 to 10. ஸோ 0 to 10 அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு பாக்ஸ் போடணும். 0 to 10 என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு? ஃப்ரீக்வன்சி 0 to 10க்கு 5 இருக்கு பாருங்க. 0 to 10க்கு 5. ஸோ 0 to 10க்கு கரெக்டாக மேலே 5, 5க்கு நேராக ஒரு பாக்ஸ் போடுங்க. ஸோ இட் இஸ் a rectangle பாக்ஸ். ஓகே. அது மாதிரி 0 to 10க்கு 0 to 10 கனெக்ட் பண்ணணும். அப் டு ஹைட் வந்து 5, 5க்கு நேராக லைன் போட்டு அது கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது
10 to 20 10 to 20 ஓட ஃப்ரீக்வன்சி என்ன பாருங்க 8 இருக்கு 8. அப்போ 10 20யும் கனெக்ட் பண்ணணும். ஸோ 10 ஆல்ரெடி போட்ட லைன் அது அப்படியே 8 இருக்கனால அதை அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அப்படியே டவுனில் அந்த 20யை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் ரெக்டாங்கிள் பாக்ஸ் அது கனெக்டிவ், அதாவது 10ல ஸ்டாப் பண்ணி திருப்பி 10லேருந்தே கனெக்ட் பண்ணணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ ஹிஸ்டோகிராம்னா ஈச் டயக்ராம் வந்து அப்படியே கண்டினியூவாக இருக்கும், கேப் இருக்காது. டயக்ராம் தான் பார் டயக்ராம் தான் ஒரு ஒரு சிங்கிள் பாராக போடுவாங்க, கேப் விட்டு கேப் விட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 20 to 30 20 to 30 வந்து 12 இருக்கு. ஸோ அப்படியே 20ல இருந்து ஒரு பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதில் 20 to 30 12க்கு நேராக ஒரு மேலே 12 இருக்கு ஹைட் எடுத்துட்டு அப்படியே டவுன் வரைக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க 20 to 12. ஸோ 20 to 30 வந்து அந்த 12, ஸோ அது 12. நெக்ஸ்ட் அதுமாதிரி 30 to 40க்கு 6. ஸோ 30 to 40 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக இதுக்கு நம்ம டவுனில் அப்படியே இப்படி போட்டாலே போதும். ஓகே, லாஸ்ட் 40 to 50 வந்து 2 வருதுன்னு நினைக்கிறேன், 2. ஸோ கரெக்டாக 2க்கு நேரம் லைன், ஸோ 2க்கு நேரம் லைனு அதுக்கு ஒரு பாக்ஸ். ஸோ இந்த டயக்ராம் தான் நான் சொல்லுவேன்னா ஹிஸ்டோகிராம் சொல்லுவாங்க, ஹிஸ்டோகிராம். ஓகே, தேரி கொடுத்துருப்பாங்க டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸில் ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஓகிவ் கர்வ், லாரன்ஸ், இந்த 5 இருக்கு. ஸோ ஹிஸ்டோகிராம்னா இந்த மாதிரி பாக்ஸ், இந்த கிளாஸ் சென்டர்ல என்ன ஹைட்ல அப்படி அப்படியே ஒரு பாக்ஸாக கனெக்ட் பண்ணுறது தான் ஹிஸ்டோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ் சொல்லிடுறேன். ஃப்ரீக்வன்சி கர்வ்னா நீங்கள் இந்த ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிட்டு ஸோ ஒரு ஒரு பாக்ஸுக்கும் மிடில் ஒரு பாயிண்ட் போடுங்க. ஸோ மிடில் ஒரு பாயிண்ட், நம்ம அதாவது மிடில் பாயிண்ட் கிராப் சீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் இந்த மாதிரி மிடில் ஒரு பாயிண்ட் போடுங்க. ஹிஸ்டோகிராம் இந்த மிடில் பாயிண்ட் போட்டுட்டு அடுத்த பாக்ஸில் அந்த கிளாஸ் எக்ஸ்ஹெச்சில் ஒரு மிடில் பாயிண்ட், சப்போஸ் இதுக்கு முன்னாடி தேவையில்லை, இது மிடில் பாயிண்ட் போட்டு இப்போ அப்படியே இந்த பாயிண்ட் எல்லாம் கையை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த கையை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறதுல ஒரு கர்வ்மே இருக்கும், இந்த ஹேண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, அப்படி கை வச்சு ஜாயின், இது பேர் தான் ஃப்ரீக்வன்சி கர்வ். ஸோ ஹிஸ்டோகிராம்னா அந்த பாக்ஸாக போகிற ஹிஸ்டோகிராம், அந்த அந்த பாக்ஸில் மிட் பாயிண்ட்டாக போட்டுட்டு ஈச் பாக்ஸுக்கு அதை அப்படியே கையை வச்சு ஜாயின் பண்ணனா, ஹேண்டை வச்சு ஜாயின் பண்ணா, தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி கர்வ். இதே ஃப்ரீக்வன்சி பாலிகான் கேட்டாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஃப்ரீக்வன்சி பாலிகான் இஸ் நத்திங் பட் நீங்கள் அதே டாட்டை ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டாட் ஸ்கேல், இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்கேல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரும். அடுத்து இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக, கர்வ்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பெண்டாய் மாதிரி இருக்கும், ஸ்கேல்னா ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஒன்றுமே இல்லை, ஃப்ரீக்வன்சி கர்வ்னா கையை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி பாலிகனா ஸ்கேலை வச்சு அந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஜிக்ஸாக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே இப்படி இருக்கும், இப்படி போகும், இப்படி போயிட்டு ஸோ இது மாதிரி பாயிண்ட்ல ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸாக போகிறது ஹிஸ்டோகிராம், மிட் பாயிண்ட்டை த்ரூ ஃப்ரீ ஹேண்டை வச்சு ட்ரா பண்ணால் தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி கர்வ். அதே மிட் பாயிண்ட்டை நான் ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணால் அதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். அடுத்து ஓகே கர்வ் சொன்னேன், அது லெஸ் தென் பாயிண்ட்னா அப்பர் வேல்யூ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்துமே டாட் பண்ணி அது ஒரு கர்வ் ஓகிவ். லெஸ் தென் ஓகிவ், மோர் தென்னா லோவர் வேல்யூ, அடுத்து என்னோட வேல்யூ போட்டு அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும், சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிராப் ட்ரா பண்ணால், ஸோ கிராப் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி வரும், எக்ஸ்மா இப்படி இருக்கும், அந்த சை ஸ்கொயர் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஓகி கர்வ். ஓகே, ஸோ ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி கர்வ், ஹிஸ்டோகிராம் ஃபர்ஸ்ட் பாக்ஸு கையில் ஜாயின் பண்ணால் மிட் பாயிண்ட்டை கையில் ஜாயின் பண்ணால் ஃப்ரீக்வன்சி கர்வ், ஸ்கேலில் ஜாயின் பண்ணால் ஃப்ரீக்வன்சி பாலிகான். ஸோ இந்த இதை வச்சு உங்களுக்கு என்னென்ன கிராப்ஸ்லாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இது 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஸோ ஈஸியாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 22 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மீடியன். ஸோ மீடியன் மோட் மூணுமே சேர்த்து தான் 10 மார்க் கேட்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக மீடியன் தான் கேட்டிருக்கான். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த L + N/2 அந்த ஃபார்முலா. ஸோ மீடியன் ப்ராப்ளம் இதில் நான் போடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், மீடியன் ப்ராப்ளம் போடல. ஓகே, இந்த ப்ராப்ளம் நான் போடுறேன் இதில், இது வெரி ஈஸி தான். 60 to 70. ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் நான் அதை கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 22 ப்ராப்ளம், அவங்க கொடுத்த கிளாஸ் இன்டர்வல் 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 100, அடுத்தது 100
ஓ சாரி, கிளாஸ் இன்டர்வல் வந்து 60 to 70, 50 to 60 அப்படியே லெஸ் தான் இருக்கு. அது அப்படியே அதாவது லோவர் வேல்யூ. இது அப்படியே ரிவைஸ்ல எழுதணும். 20 to 30 அப்படியே ரிவைஸ்ல எழுதுங்க. கொஸ்டின் சரியா பார்க்கலான்னு. ஸோ அவங்க கொடுக்குற வேல்யூ அப்படியே ரிவைஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது அப்படியே கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் 20 to 30, 30 to 40, 40 to 60, sorry 50, 50 to 60, 60 to 70. ஓகே, அந்த 20 to 30க்கு என்ன இருக்கு? லாஸ்ட் நம்பர் 5, 5 6 11, 5 6 11 அப்படியே ரிவைஸ்லேருந்து எழுதுங்க. 21 7. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் போடுங்க, ஃப்ரீக்வன்சி டோட்டல். அதுதான் n சொல்லியிருக்கேன். கேபிட்டல் N ஃப்ரீக்வன்சி டோட்டல். ஸோ 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 11 ப்ளஸ் 21 ப்ளஸ் நெக்ஸ்ட் 7. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீடியன் அண்ட் குவார்டைல் டிவிஷன் கேட்டாலே நம்ம சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். மீடியன் குவார்டைல் டிவிஷனாலே அவங்க ரெண்டு என்ன கொடுக்குறோம் எழுதிட்டு சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் மட்டும் தான் வச்சுக்கோங்க. இப்போ சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே போகணும் 5 ஃப்ரீக்வன்சி அப்படியே ஆட் பண்ணால் 5 6 11, 11 11 22, 22 இந்த 21 43, 43 7 50. கரெக்டாக அந்த n என்ன இருக்கோ அதுதான் லாஸ்ட்டில் வரும். இதை ஆட் பண்ணிடாதீங்க. இதுதான் சிஎஃப். ஃபர்ஸ்ட் n/2 என்ன கண்டுபிடிங்க? மீடியன் கிளாஸ் சொல்லியிருக்கேன். மீடியன் கிளாஸ் n/2 அதாவது 50/2. 50/2 என்ன வருது? 25. இந்த 25 சிஎஃப்ல எங்கே வருது பாருங்க. ஸோ 25 வந்து சிஎஃப்ல எந்த நம்பர்ல வருது? 5ல வருதா? இல்லை 11ல வரல, 22ல வரல, 43ல வருது. ஸோ அந்த ரோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது n/2 இந்த மீடியன் கேட்டாலே நம்ம n/2 கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் மெயின். இது வந்து கண்டினியூஸ் டேட்டா. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து இந்த மாதிரினா n/2 கண்டுபிடிச்சு அந்த நம்பர் 25 வருது. 25 எங்க வருது பாருங்க. இந்த 5க்குள்ள 25 இருக்கா? இல்ல. 11ல இருக்கா? இல்ல. 22ல 25 இருக்கா? இல்ல. ஸோ இந்த மூணு நம்பர்லுமே 25 வரல. 43க்குள்ள தானே 25 இருக்கு. அடுத்த நம்பர்ல கூட 25 இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ 43. ஸோ அந்த 43 அந்த ரோ ஃபுல்லா அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரோவை மார்க் பண்ணிட்டு அதுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எல், நடுவில் இருக்கிறது எஃப், அடுத்து இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ தான் சிஎஃப். சிஎஃப் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, ப்ரிசிடிங் வேல்யூ. அந்த ரோ மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற லோவர் லிமிட் தான் எல் 50, 21 எஃப், 43 எஃப்சிஎஃப்னு போட்டுறாதீங்க. அந்த ப்ரீவியஸ் நிறைய பேர் அந்த 43 சிஎஃப் போட்டுருவாங்க, ராங் அது. அடுத்து லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் எல்லாத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 10 10 வருது. அதாவது சி வேல்யூ 10. ஓகே, ஸோ நான் இப்போ மீடியன் ஃபார்முலா எழுதி நான் டேரெக்டாக போடுறேன். மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு சி இதான் ஃபார்முலா. எல்லோட வேல்யூ 50 பிளஸ் n/2 நான் மேலே போட்டிருக்கேன் 25, சிஎஃப் வந்து என்னது 22, எஃப் வந்து 21 இன்ட்டு சி வந்து 10. கிளாஸ் இன்ட்டு 20 to 30 டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 10 10 இருக்குல்ல, அதான் சி. ஓகே, ஸோ இதை நான் ஒரே ஸ்டெப்பில் போட சொன்னேன். அதாவது நான் சொன்ன மாதிரி, அதாவது இதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், லாஸ்ட்டில் ப்ளஸ் 50 போடுங்க. ஃபஸ்ட்டு 25 மைனஸ் 22 போடுங்க ஈக்குவல் டு, அடுத்து இன்ட்டு 10 போடுங்க ஈக்குவல் டு, அடுத்து டிவைடட் பை 21 போடுங்க ஈக்குவல் போட்டு லாஸ்ட்டில் ப்ளஸ் 50. ஸோ இந்த இப்படி போட்டிங்கன்னா ஒரே இதில் நம்ம ஸ்டெப்பில் ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாம் மட்டும் டச் பண்ணிடுறாங்க. ஸோ 428ன்னு வருது. 51.428ன்னு வருது. அதை நம்ம 43ன்னு போட்டுக்கலாம். 51.43 இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே. ஓகே, ஸோ இதை டைப் பண்ணும்போது எல் அப்படியே இருக்கட்டும். n/2 அதாவது 25 மைனஸ் 22 சப்ராக்ட் பண்ணி இன்ட்டு 10 போட்டுட்டு டிவைட் பை 21 போட்டு லாஸ்ட்ல ப்ளஸ் 50. ஸோ நார்மல் கால்குலேட்டர் நான் சொல்ற மாதிரி போட்டால் போதும். சயின்டிஃபிக்னா ஒரு வாட்டி ஈக்குவல் பண்ணணும். 25 மைனஸ் 22 ஈக்குவல், அடுத்து இன்ட்டு 10 ஈக்குவல், டிவைட் பை 21 ஈக்குவல், லாஸ்ட்ல ப்ளஸ் 50. ஸோ இதான் மீடியன். ஸோ இது 10 மார்க் கேட்டிருக்கேன், அது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 23rd வந்து ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க. கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2 3. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர், ரோல் நம்பர் அதெல்லாம் நம்பரே கிடையாது, அது தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. கீழே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த மார்க்ஸ் தான், அதை வச்சு தான் சம் போடணும். ஓகே, தட் மீன்ஸ் இது வந்து மார்க்ஸ் கீழே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா அதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி எதுவுமே கொடுக்கல, வெறும் மார்க்ஸ். அப்போ இது வந்து இண்டிவிஜுவல் டேட்டா, இது எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் வேல்யூ இண்டிவிஜுவல் டேட்டா இது. ஸோ இது எப்படி ப்ராப்ளம் போடுறோம் பாருங்க. ஸோ இண்டிவிஜுவல் டேட்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்ம்ல அந்த சம் போட்டிருப்பேன். ஸோ அதனால ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அது தேவையில்லை. அந்த மார்க்ஸ் அதை எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ அப்படியே எழுதிட்டு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு டோட்டல் கண்டுபிடிங்க. இதான் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு எஸ்டி ஈக்குவல் டு போடுவாங்க, இல்லைனா
சிக்மா ஈக்குவல் டு போடுவாங்க. சிக்மா இந்த சிம்பிளை சிக்மான்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டோட்டல் பை என். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்தாதான் அதோட டோட்டல் கேபிட்டல் என் போடுவோம். இங்கே வந்து இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 வேல்யூ இருக்கு. n ஈக்குவல் டு 10. ஸோ டிவைட் பை 10. அடுத்து எக்ஸ் 526 பை 10. இதை டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வருது. ஸோ நெக்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு வர வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது டிவைட் பண்ணால் 52.6 வரும். இன்ட்டு அதே நம்பரை டைப் பண்ணுங்க. இல்லைனா இன்ட்டு ஈக்குவல் போடுங்க. நார்மல் கேல்குலேட்டர்னா இன்ட்டு இது போகலாம். இல்லைனா அதே வேல்யூ 52.6 இன்ட்டு 50.6 போட்டிங்கன்னா அந்த நம்பர் 2766 அது வரும் பாருங்க. அடுத்து ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு ரூட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆன்சர் 13.26 வருது. ஓகே. ஸோ வெரி சிம்பிள் சம் தான் 10 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால் நான் கொடுத்த அந்த வீடியோஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாய்ஸ்கர் டெஸ்ட். சாய்ஸ்கர் நான் சம் கேட்பான்னு சொன்னேன். சாய்ஸ்கர் டெஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க இது. ஓகே. சாய்ஸ்கர் இப்போ இதுலன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர், லிட்டர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதுல வந்து there is no association between smoking set and littering set. அதை வந்து H0 செட் பண்ணிக்கணும். H0 நல்ல ஹைப்போசிஸ். H1 ஆல்டர்னேட் ஹைப்போசிஸ் சொல்லணும். ஹைப்போசிஸ் செட் பண்ணணும். H0 H1 என்ன there is no அது அப்படியே அது எழுதுங்க. H0 H1னா there is association between அது எழுதிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு டேபிள் போடணும். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை அப்படியே பாருங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அவங்க கொடுத்த டேபிளே போட்டுட்டு லாஸ்ட்ல டோட்டல் போடுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 140, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த சைடு 113. ஓகே. ஸோ அதே மாதிரி டவுன்ல ஆட் பண்ணிக்கோங்க. 128 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா. ஸோ அடுத்து ஃபைனலா இந்த மேல இருக்கிறது கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சேமா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா எக்ஸ்பெக்ட் இதெல்லாம் இந்த உள்ள கொடுக்குற வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஓகே. அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி திஸ் 4 வேல்யூஸ் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். ஓ வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் ஒன்று. அதாவது 83 எக்ஸ்பெக்டட்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப் இ ஆஃப் 83 ஈக்குவல் டு இந்த 83க்கு நேரா இங்க வெளியே என்ன நம்பர் இருக்கு பாருங்க. 83க்கு நேரா. ஸோ 83க்கு நேரா இங்க வெளியே என்ன டோட்டல் நம்பர், இங்க டவுன்ல என்ன நம்பர், அப்படியே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 83க்கு ரைட் சைட், 83க்கு டவுன்ல இருக்கிறது. ஓகே. 140 அண்ட் 128 டிவைட் பை இந்த டோட்டல் போறல அதை டிவைட்ல போகணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 57னா அதுமே அதுக்கு ரைட்ல 140 டவுன்ல 125 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 253. அடுத்தது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் இ ஆஃப் 45னா அதுக்கு ரைட்ல 113 டவுன்ல 128 இன்ட்டு போட்டு டவுன்ல வந்து 253 போடணும். மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணி பாருங்க அந்த நம்பர் வரும். 57 வரும். 2 டிஜிட் போடுங்க. அடுத்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 68னா 113 இன்ட்டு 125 டிவைட் பை அந்த 253 போடுங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 4 வேல்யூ வரும். ஸோ இப்போ அங்கே கொடுக்குற அந்த 83, 57, 45, 60 அது வந்து அப்சர்வ்டு ஓ. அது அப்படியே ஓன்னு போட்டு அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. அடுத்து இன்னு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 4 வேல்யூ 70, 83க்கு என்ன வந்து 70 சம்திங் வந்து 57க்கு 69, 45க்கு 45 25 போட்டிருக்கு. 45. ஸோ இது 45 இது 45ஓட வேல்யூ வந்து என்ன வருது 45க்கு 57.17, 68க்கு 55. இப்போ ஃபர்ஸ்ட் ஓ மைனஸ் இ போடணும். ஓ மைனஸ் இ இந்த ஓஇ சப்ராக்ட் பண்ணுங்க. அடுத்து அது அப்படியே ஸ்கொயர்னா அதை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. இன்ட்டு எல்லாமே ப்ளஸ் வந்துடும். ஸ்கொயர் பண்ணுங்க. 12.17 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வர வேல்யூவை அப்படியே இது ஒரே ஸ்டெப்ல போடலாம். ஃபர்ஸ்ட் 2 சப்ராக்ட் பண்ணுங்க. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும். 2 வாட்டி. அதுக்கடுத்து வர இந்த நம்பரை டிவைட் பை இ வேல்யூ. ஸோ இந்த 148 வந்திருக்கும் எழுதிருங்க. டிவைட் பை இந்த 70 பாயிண்ட் போட்டிங்கன்னா அந்த 2 பாயிண்ட் சம்திங் வரும். அதுவே அடுத்தது ஓஇ சப்ராக்ட் பண்ணால் இது வரும். ஸ்கொயர் பண்ணால் 148. அப்படியே அந்த 148 டிவைட் பை 69 சம்திங் போட்டிங்கன்னா அந்த 2 பாயிண்ட் அதுமாதிரி போட்டு 4 கண்டுபிடிச்சு இந்த 4 டோட்டல் ஆட் பண்ணுங்க. அதுதான் சிக்மா ஓ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் பை இ. அந்த டோட்டல் வந்து 9 பாயிண்ட் சம்திங் வருது. இதுதான் அந்த சை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ சை ஸ்கொயர் ஃபார்முலா இதான். சை ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்படி போகணும் ஃபார்முலா சிக்மா ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் பை இ. இந்த ஃபார்முலா இது. ஓகே. 2 மார்க்ல போட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த டோட்டல் தான் 9 பாயிண்ட்ஸ். அந்த ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு 9.72 போட்டுருங்க. அந்த வேல்யூ இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. அடுத்து டேபிள் வேல்யூனா இதில் 1% கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 1%. 1க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இது மோஸ்ட்லி 1 தான் வரும். 1க்கு 1 டேபிள் வேல்யூனா இதான் வரும். சாய்ஸ்கோட் டேபிள்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 1ல் 1 பார்ப்பாங்க. 1ல் 1% பார்த்தீங்கன்னா 6.6ன்னு வருது. இப்போ இது டேபிள் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச 9 வந்து அது கால்குலேட் வேல்யூ. ஸோ இங்கே மாதிரி சிவி டிவின்னு போடுங்க.
இப்போ இந்த 2 வேலையில எது பார்த்தீங்கன்னா 9 ஆர் 6 எது கிரேட்னா 9 தான் கிரேட். சிவி தான் கிரேட்டரா இருக்கு. சிவி கிரேட்டரா இருந்ததுன்னா ஹெச் நாட் இஸ் ரிஜெக்டட். சப்போஸ் டிவி வேல்யூ கிரேட்டரா இருந்தா ஹெச் நாட் இஸ் அக்செப்டட்னு சொல்லுவாங்க. இது ரிஜெக்டட் போட்டு தேர்ஃபோர் தேர் இஸ் தேர் இஸ் நோ இல்ல ரிஜெக்ட்னா என்ன வரும்னா தேர் இஸ் ஏ ரிலேஷன் பிட்வீன் ரெண்டுத்துக்கு ரிலேஷன் நோ போடக்கூடாது. அக்செப்டட் போட்டால் தான் நோன் போடணும். இது வந்து தேர் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மோக்கிங் அண்ட் ரிட்ரேஷன் போட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி 10 மார்க்ஸ் நம்மளாம் கேட்டிருக்காங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேரி நல்லா படிங்க. போனாட்டி அரியர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேரி தான் கேட்டாங்க. சம்ஸ் கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க. அதனால தேரி ஒரு ஆஃப் டே நல்லா தேரியை படிச்சு படிச்சு எழுதி பாருங்க. ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபார்முலா படிச்சு போட்டு பாருங்க. சாய்ஸ் ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சம்ஸ் இப்படி தான் கேட்டாங்கன்னா இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் சம்ஸ் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.